மனவேதனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர், நம் உயிரிலும் மேலான தலைவர் இப்படி என்னிடத்திலே உங்களிடத்திலே கேட்டும் பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டால் கூட அதை மற்ற மக்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்று சொல்லி இருந்தும் அதை பற்றி கணக்கே இல்லாத பல பேர், அதை கணக்கில் கூட எடுக்காத பல பேர், விளையாட்டு வீரர்களுடைய சாதனைகளை எல்லாம் எந்த தேவையும் இல்லாமல், நடிகர்களுடைய சாதனைகளை எல்லாம் எந்த பயனும் இல்லாமல் தன்னுடைய சமூக வலைத்தளங்களிலே பெருமையாக பகிர்ந்து கொள்கிறார்கள். எவனோ ஒருத்தன் கிரிக்கெட்ல சாதனை செஞ்சிட்டானா அத நம்முடைய சமூகம் பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் தன்னுடைய ஸ்டேட்டஸ்லையும் சந்தோஷமாக பெருமையாக வைக்கிறார்கள். எவனோ ஒரு கூத்தாடி நடிகன் அவன் சாதிச்சிட்டானா, அவன் என்ன மாதிரி பதவிக்கு வந்துட்டானா, நமக்கு ஏன் சந்தோஷம்? அவன் யார் நமக்கு? இந்த விளையாட்டு வீரர்கள் யார் நமக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? கண்ணியம் யாருக்கு இருக்குது? பதவியில இல்லை, பிரபல்யத்திலே இல்லை. கண்ணியம் எங்க இருக்குது? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும். நம்ம சமூகத்துல பார்க்கிறோம், குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியில பார்க்கிறோம், விளையாட்டு வீரர்களுக்கு பின்னால் இன்றைக்கு தம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹராமான ஆபாசத்தை தூண்டக்கூடிய, சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய கூத்தாடி நடிகர்களின் பின்னால் தம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். எவனோ ஒரு நடிகன் இந்தியால அரசியல்ல சாதிச்சிட்டானா அவர் சந்தோஷத்துல இங்கே சந்தோஷம், அவருடைய ஸ்டேட்டஸ்ல இவரை பத்தி எதுக்குன்னு கேட்கிற. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை ஸ்டேட்டஸ்ல வைக்காதவர், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தியை தன்னுடைய முகநூலிலே பகிர்ந்து கொள்ளாதவன் கூத்தாடி நடிகன். அவன் சாப்பிட்டா என்ன, அவன் மலஜலம் கழித்தால் என்ன, அவன் செத்தால் நமக்கு என்ன? உயிரிலும் மேலாக நானும் நீங்களும் நேசிக்க வேண்டியது நம்முடைய தலைவர், நம்முடைய உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டார்களே, என்னிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டால் அதை மற்ற மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று. எல்லாராலையும் பயான் பண்ண முடியாது, எல்லாராலையும் எழுதி மக்களுக்கு மார்க்க பிரச்சாரம் செய்ய முடியாது. குறைந்தபட்சம் நம்முடைய கைகள்ல உள்ள ஸ்மார்ட் போனால மிகச்சிறந்த உலமாக்களுடைய உரைகளை, மிகச்சிறந்த அந்த கல்விமான்களுடைய எழுத்துக்களை, புத்தகங்களை அடுத்தவர்களுக்கு அறிமுகம் செய்யலாமே. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஹதீஸை உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைக்கலாமே. அதை பார்த்து 4 பேர் படிப்பாங்களே ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை. அப்படியாவது இந்த மார்க்கத்திலே தாவா பணியிலே ஒரு பங்குதாரராக மாறாமல் கூத்தாடி நடிகர்களுக்கும் எந்த பிரயோசனமும் இல்லாத விளையாட்டு வீரர்களுக்கும் பின்னாடி அவர்களுடைய வெற்றி நமது வெற்றி போல, அவர்களுடைய சந்தோஷம் நமது சந்தோஷம் போல நாம் வாழுகிறோம் என்றால் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய உண்மையான நேசம் நம் உள்ளத்திலே முழுமையாக வரவில்லை என்பதுதான் அர்த்தம். அன்பு சகோதரர்களே,